தினமொரு வசனம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். எனக்கு ஒரு தேவ ஊழியரை தெரியும். அவர் இரவும் பகலும் அதிவேகமாக கர்த்தருடைய ஊழியங்களுக்காக ஓடிக்கொண்டிருப்பவர். எங்கே ஒரு புதிய ஊழியத்திற்கான வாய்ப்பு கிட்டினாலும் உடனேயே அதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார். ஆனால் பல விதங்களில் ஊழியங்களுக்காக ஓய்வின்றி செயல்படுகின்ற அவருடைய ஊழியத்திற்கு எந்த விதமான கொள்கை நிலைப்பாடும் கிடையாது. ஒரு சரியான நிலைப்பாடும் இலக்கும் அவருக்கு கிடையாது. கர்த்தருக்காக எதையாவது செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆசை உண்டு. ஆனால் கர்த்தருக்கு பிரியமாக செயல்பட்டு கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற இலக்கு இல்லை. சிலருக்கு நல்ல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் உண்டு, ஆனால் சரியான இலக்கு இல்லை. சிலரிடம் நல்ல இலக்குகள் உண்டு, ஆனால் அந்த இலக்குகளை எட்டிட ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் இல்லை. ஆம், செயல்பாடுகளால் பின்தொடரப்படாத இலக்கும் சரியான இலக்கு இல்லாத செயல்பாடுகளும் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தாது. ஆவிக்குரிய வாழ்க்கையாயினும் தேவ ஊழியமாயினும் நமக்கு சரியான இலக்கு தேவை. ஆகாயத்தை நோக்கி சிலம்பம் செய்கின்றவர்களாக நாம் காணப்படக்கூடாது. பிதாவாகிய தேவன் நியமித்த கிரியை செய்து முடிப்பதும் அவரை இந்த பூமியில் மகிமைப்படுத்தி வாழ்வதுமே கர்த்தராகிய இயேசுவின் இலக்காக இருந்தது. பரம அழைப்பின் பந்தய பொருளை பெறுவதே பவுலின் இலக்காக இருந்தன. தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும், தேவனுடைய நோக்கத்தின்படி வாழ வேண்டும், தேவன் நியமித்த வேலையை வெற்றியாக முடிக்கும் விதமாக வாழ வேண்டும் என்பது போன்ற இலக்குகள் அவசியம். நாம் ஜெபம், ஆராதனை, ஊழியம், காணிக்கை என்று நல்ல செயல்பாடுகளுடன் வாழ்ந்தாலும் இலக்கை நோக்கிய ஓட்டம் இல்லையேல் வாழ்வு வெற்றிகரமாக இராது. சிலருக்கு உயர்ந்த உண்மையான இலக்குகள் உண்டு, ஆனால் அவைகளை எட்டும்படியான ஆவிக்குரிய செயல்பாடுகள் அவர்களிடம் இல்லை. எனவே அந்த இலக்குகளால் எந்த பயனும் ஏற்படாமல் போகிறது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தின்படியும் தேவ திட்டத்தின்படியும் தேவனுக்கு கீழ்ப்படிந்த மனிதனாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.